மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு பல கோணத்திலிருந்து 360 டிகிரிஸ்ல இருந்து ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த ரிப்போர்ட்ஸ் பேசிஸ்ல வச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைத்த செய்தி அவர் என்ன சொன்னார், அதுதான் நான் தங்களுடைய நேயர்களுக்கு மீண்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். தமிழகத்தினுடைய ஒரு கால நிலவரம் கூட எடப்பாடி குடும்ப சபை வந்தாலும் ஆச்சரியப்படுது. கூட்டணி அரசாங்கம் திமுக தான் தனியா போகிவிடும். காங்கிரஸும் செத்து போச்சு பாரு, செத்து போய் தவசம் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து எப்படி போய் எள்ளெல்லாம் போட்டுக்கிட்டு முடிச்சு இண்டி காங்கிரஸும் செத்து போச்சு, திமுக அந்த முடிஞ்சு போச்சு. சரியா அடுத்த வாரம் இந்த நேரம் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தெரிஞ்சிடும். இன்னைக்கு நிலைமைக்கு டெல்லி வட்டாரம் தமிழக தேர்தல் முடிவுகளை எப்படி பாக்குது, அது பத்தி உங்களுடைய பார்வை என்னங்க? என்னுடைய பார்வையை தவிர டெல்லியிலிருந்து தமிழகத்தை பார்க்கக்கூடிய அகில இந்திய தலைவர்கள், குறிப்பாக காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் கட்சி, 2 கட்சிகளும் சேர்த்து பார்த்தால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது என்பதை நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். காரணம் 85% ஓட்டாயிருக்குது. அந்த 85% வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய 234 தொகுதிகளில் அவர் சுற்றுப்பயணம் செய்தாரே கடந்த ஒரு வருடத்தில், அதனுடைய பிரதிபலிப்பு அவருக்கு வந்த கூட்டம் பிளஸ் விஜய்க்கு வந்து 14 இடங்களில் விஜய் கூட்டம் போட்டுட்டார், கரூர் உள்பட. அவருக்கு வந்த கூட்டம், அந்த 2 கூட்டத்தையும் பார்த்தீங்களே, ஆனால் 85% ஓட்டு விகிதத்தை ஒப்பிட்டு பார்த்தால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தமிழக அரசாங்கத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஆகிவிடுவார் மு.க. ஸ்டாலின் என்பது யதார்த்தம். அதுதான் பாக்குறாங்க டெல்லியில. திமுக அரசு நான் வேருடன் புடுங்கி எறிவேன் என்று அமித்ஷா சொன்னது சரி. தமிழக அரசுடைய உயர் அதிகாரிகள் ஆட்சி மாற்றம் நடக்க போறதுக்கான அறிகுறிகளை வெளிப்படுத்தி வருவதா தகவல் வருது, அது உண்மையா? என்னன்னு கேட்டீங்கன்னா, பல அதிகாரிகள் இன்னும் எடப்பாடி பழனிசாமியுடன் விஜயுடன் தொடர்பு இருக்கிறார்கள். தமிழக அதிகாரிகள் என்பது திமுக அதிமுக என்று பல வருடங்களாகவே பிரிந்தது. அம்மையார் ஜெயலலிதா, கருணாநிதி ஐயா உயிருடன் இருந்த பொழுதே. இப்பொழுது மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு கடந்த 5 வருடங்களில் அதிமுக ஆதரவாளர்கள் திமுக சிம்பத்தைசர்ஸை விட நார்த் வெர்சஸ் சவுத்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. மு.க. ஸ்டாலினால் ஒண்ணும் பண்ணிக்க முடியல. 2 நார்த் இந்தியன் ஆபீசரியா டிஜியா போட்டாரு, சீஃப் செக்ரட்டரியா போட்டாரு. என்னைக்கா தமிழ்நாட்டு திராவிடன் பேசணும் பண்ணுவாங்களே, அவங்க எல்லாம் பேசுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக ஊழல் அதிகமா போச்சு, பொதுமக்கள்லாம் ஏன்னா ஐஏஎஸ் ஆபீசருடைய ஒரு ஒத்துமையை பார்த்தீங்கன்னா, ஐபிஎஸ் ஆபீசர் ஒத்துமையை பார்த்தீங்கன்னா வெளில சண்டை போடுவாங்க. ஆனா ஒருமித்த கருத்து உருவாக்கி விட்டுருவாங்க. தமிழகத்தில் திமுக வெளில போறதுங்கிறத பத்தி அவர் டிசைட் பண்ணிட்டாங்க. அதனால எலெக்ஷன் கமிஷனே புது சீஃப் செக்ரட்டரியை போட்டாங்க. அந்த புது செக்ரட்டரி எடப்பாடி பழனிசாமி வேலை செஞ்சுவாரு. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னா அந்த சீஃப் செக்ரட்டரி கண்டினியூ பண்ணுவார் என்பதைத்தான் அடுத்த ஊடகத்தை சொல்லியிருந்தேன். எது இருப்பினும் திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டு திமுக அரசாங்கத்தில் பணிபுரிந்த சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் திமுக ஒழிந்தது என்று ஓப்பனாக SMS கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். சில ஐஏஎஸ் ஆபீசர்களுக்கிடையே சில பத்திரிகையாளர்களுக்கும் கூட அதுதான் நான் பிரதிபலித்திருந்தேன். இந்தி கூட்டணியுடைய நிலைமை என்ன? உள்ள பல பஞ்சாயத்து இருக்கிற மாதிரி தெரியுது. உண்மையாவே அந்த கூட்டணி இருக்குதா அல்லது பிம்பமா? செத்து போச்சு பார்த்து, செத்து போய் தவசம் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து எப்படி போய் எள்ளெல்லாம் போட்டுக்கிட்டு முடிச்சு இண்டி காங்கிரஸும் செத்து போச்சு, திமுக அந்த முடிஞ்சு போச்சு. அது வந்து ராகுல் காந்தி வரவே இல்லை. அவ்வளவுதான் ஏன் போறீங்க? இந்தி கூட்டணி தமிழ்நாட்டுல என்னைக்கான ஒரு இடத்துல சொல்லியிருக்காரா? நான் தான் பேர் வச்சேன்னாரு மு.க. ஸ்டாலின். என்னாச்சு? அந்த பேருக்கு அவர் சமாதி கட்டிட்டாரு. இறுதி சடங்கு கண்டலன்ஸ் மீட்டிங் வச்சுட்டாரு தமிழ்நாட்டுல. அதை தவிர அந்த எந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை கூட்டி எந்த வேலையில மீட்டிங் போட்டாலும் ஸ்டாலின் தெரியல, தள்ள அடிச்சுக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால். நான் திமுக மீட்டிங் வந்து பார்த்து எங்க கட்சியில இருந்து 7 பேர் எடுத்துட்டு போயிட்டாங்க பாஜக டெல்லியில வந்து சொல்றாரு. ராஜ்நாத் சிங் ஜனாதிபதி பொறுப்புக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய அரசியல் கிரேட் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய அரண்மனை ரகசியங்கள் சிலதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கருத்து உருவாகி கொண்டு வருகிறது. ராஜ்நாத் சிங் ஏற்கனவே ஆபரேஷன் சிந்தூர்லயும் சரி, கடந்த 5 வருடங்களாக
மத்திய ராணுவ மந்திரியாகவும் அதற்கு முன்னதாக மத்திய உள்துறை அமைச்சராக இருந்தபோது சிறந்த சேவை செய்திருக்கிறார். நரேந்திர மோடிக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார். உத்தரப்பிரதேசத்திற்கு 2029 தேர்தலில் உத்தரப்பிரதேசத்திலிருந்து 80 எம்பிக்கு 80 எம்பி வர வேண்டும் என்றால் 2 உத்தரப்பிரதேசக்காரர்களுக்கு முக்கிய பதவி தர வேண்டும். ஒன்னு யோகி ஆதித்யநாத், இன்னொன்று ராஜ்நாத் சிங். அதே மாதிரி பங்கஜ் சௌத்ரி என்பவர்களுக்கெல்லாம் சிறுபான்மைகளுக்கெல்லாம் இடம் கொடுத்திருக்காங்க. இப்ப குடிமேட்டு மேற்படி, அதாவது மேல்குடி மக்களுக்கு கொலைவைக்க வேண்டும் என்ற எண்ணம் பாஜகவிற்கு வந்திருக்கிறது. அதனால ராஜ்நாத் சிங் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. அது கடைசி மட்டும் எந்த ஒண்ணு நடக்கலாம். பட் இன்னைக்கு டெல்லியில பேசுறது அதுதாங்க. தமிழகம் மற்றும் மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோடு பிரதமர் மோடி உத்தரப்பிரதேச மாநில தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷ கால அவகாசம் இருக்கிற நிலையிலேயே பிரதமர் நேரத்தை வீணடிக்காம அதுக்கு கவனம் செலுத்த போறாராமே. அவ்வளவுதான் ஏன் போறப்பா தம்பி. இன்னைக்கு 27ஆம் தேதி மண்டே. இன்னையோட 5 மணியோட நம்ம 3 மணிக்கு ரெக்கார்ட் பண்றோம். 5 மணியோட தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு வச்சு. ஆனா தேர்தல் பிரச்சாரம் முடிந்த சூட்டோடு சூடாக இன்று இரவு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொல்கத்தாவிலிருந்து வாரணாசி செல்கிறார். உத்தரப்பிரதேச தேர்தலை மனதில் கொண்டு 1 வருடம் முன்னதாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் என்டிஏனுடைய தலைவர் என்று ஏப்ரல் 25 அறிவித்தார். ஏப்ரல் 11, 2025 சென்னையில் அறிவித்தார் அமித்ஷா. எப்பவுமே பிஜேபி வெல் ஆயில்டு எலெக்ஷன் மிஷின்ங்க. அது அப்படி சுத்திட்டே இருப்பாங்க. அவங்க காலில் ஒண்ணுமே இருக்காது. ஸ்டாலின் மாதிரி உதயநிதி மாதிரி போய் படுத்துக்க மாட்டாங்க. உல்லாச மாதிரி பழகலப்பா போக மாட்டாங்க. அவங்களாம் எலெக்ஷனே மொழி தேசம் தான், நேஷன் ஃபர்ஸ்ட் தான் மொழிக்கு பிளஸ் பாலிசி கரீப்க விகாஸ். அதை ஏழை மக்களுக்கு ஒரு வளர்ச்சி திட்டம். தமிழ்நாட்டை எவ்வளவு வளர்ச்சி வந்திருக்கு பாருங்க. பாதி திமுக பண்ணதா இல்ல அதிமுக பண்ண? மத்திய அரசாங்கத்தினுடைய பணத்தின் மூலமாகத்தான் திமுக போய் ஸ்டிக்கர் ஒட்டிக்குன்னு அண்ணாமலை கரெக்டான வார்த்தை தான். மொத்தம் பாஜக தேர்தலுக்காக ஆயத்தங்களை செய்யக்கூடிய பிரதான கட்சி. என்னைக்கு தேர்தல் நடந்தாலும் சரி, ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இருக்குது நம்ம தேர்தல். நம்ம இந்தியாவில அது மழை பெய்யறதோ இல்லை, வெயில் காலத்துல தேர்தல் வந்துடும். அதுக்காக 1 நேஷன் 1 போல் சொன்னாரு நரேந்திர மோடி. அதை எதிர்த்தாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. உத்தரப்பிரதேசத்திற்கு இந்த 2026 வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. 1 வருஷத்துக்கு முன்னதாக. இன்று இரவு பிரதமர் யூபிக்கு போறாரு, சிக்கிம் எல்லாம் போறாரு. காலில் வெந்நீர் கொட்டின மாதிரி சக்கரத்தை வச்சு சுத்திட்டே இருக்காரு. அவருக்கு அடுத்த தேர்தல் தான் முக்கியம். உத்தரப்பிரதேசத்தை ஜெயிக்க வேண்டும். இல்லை என்றால் 2029 4வது முறையாக பாஜக ஆட்சிக்கு வர முடியாது. பாஜக ஆட்சிக்கு வர முடியாது இருந்தால் கட்டின ராமர் கோவிலை இடிப்போம் என்று சமாஜ்வாதி பார்ட்டியினர் சொல்ல ஆரம்பித்திருப்பது அதற்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடாது. இந்தியாவினுடைய முன்னேற்றங்கள் இந்தியா ஃபர்ஸ்ட் என்பதை தவிர இந்துத்துவா உயர்வுண்ட வேண்டும். அதுக்காக தான் 2047 மட்டும் நாங்கள் பதவியில் இருப்போம், விக்சித் பாரத் என்றெல்லாம் பிரதமர் சொல்லுகிறாரே. இதுதான் அடைத்தளம் என்று நான் நினைக்கிறேன். பிரதமர் கூட நெருக்கமா பழகிற நபர்கள்ல நீங்களும் ஒருத்தர். எப்படி இந்த வயசுலயும் கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாம உழைக்கிறார்? வேட்பாக தான் நிற்கிறது. அதே மாதிரி இப்ப வைகோ, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் பார்ட்டிகளில் வைகோ மாதிரி ஒரு ஆளு நான் பார்க்க கஷ்டங்க. நல்ல எனக்கு நியரஸ்ட் ஃப்ரெண்டுங்க. தடான்னு பாத யாத்திரை போயிடுவாரு. அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி. அவருக்கு ஒரு சலாம் வைக்கணுங்க, சல்யூட் அடிக்கணுங்க, அவருக்கு வணக்கம் தெரிவிக்கணும், அவருக்கு நமஸ்காரம் சொல்றேன் சார். அதே மாதிரி நரேந்திர மோடி. நான் குறைந்தது 2026 மட்டும் 1977 இந்த 50 வருட காலத்தில் குறைந்தது 500 எம்பிகளை பார்த்திருப்பேன், 7-8 பிரைம் மினிஸ்டர் பார்த்திருப்பேன். பாராளுமன்றத்தை 45 ஆண்டுகள் நான் ரிப்போர்ட் பண்ண அந்த கௌரவத்துடன் சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஷர்ட்ல காலர் இல்லை, காலர் வசதி சொல்லுவேன். சுறுசுறுப்பாக, தேனியை விட சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய வண்டு மாதிரி இருக்கிறது அமித்ஷாவும் நரேந்திர மோடியும். அவர்கள் தேர்தல் இல்லைன்னா அவர்கள் லட்டு மாதிரி எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் அவங்களுக்கு தெரியும், எப்பல இருந்து பண்ணணும் தெரியும். அதனாலதான் ஜெயிச்சுட்டே வராங்க. இந்த பைத்தியக்காரங்க எதிர்கட்சிக்காரங்கன்னு சொல்றாங்க, லூஸ் பசங்க. யார் இந்த ராகுல் காந்தி, நம்ம ஊர்ல இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகக்காரர்கள்லாம் எஸ்ஐஆர்னு ஊர்வலம் போனாரு, இப்படி போனாரு பாட்னால. எஸ்ஐஆர்ல ஓட்டு சோரின்னாங்க. என்னாச்சு? இப்ப 90% ஓட்டுறாங்க. சோரியா? ராகுல் காந்தியே வாயடிச்சிருக்காரு, ஜிப்பு போட்டுருக்காரு. ஸ்டாலின் ஏன் போட்டிருக்க? 85% தமிழ்நாட்டு ஓட்டை பத்தி ஏன் ராகுல் காந்தி பேசல, ஸ்டாலின் பேசல? அவங்களுக்கு எங்க போச்சு வாய்? நான் பாய். ஆக மொத்தம் பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு பத்தி இல்லை,
பாரதிய ஜனதா கட்சிக்கு 2 தான் முக்கியம். தேசம் ஃபர்ஸ்ட், வாக்காளர்கள் முக்கியம். அதை தவிர பன்னா பிரமுக் என்று சொல்லக்கூடிய வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை நான் நியமிப்போம். கட்சி அதிகாரி, கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய அந்த பிளாக் என்னென்ன இருக்கு அதுக்கெல்லாம் பண்ணணும்னு பிரதமருடைய காலில் சக்கரம் கட்டுறது வெந்நீர் போட்டுன்னு சொல்லுவாங்க தமிழ். ஒரு ஓடுறது இவர்னு கிடையாது. அடல் பிகாரி வாஜ்பாய் நேரம் பார்த்துக்க. வெங்கையா நாயுடு காத்தால திருநெல்வேலியில் இருப்பார், மற்ற நாள் லக்னோக்கு போயிடுவாரு, அப்புறம் அசாம் போயிடுவாரு, அங்கேருந்து திருப்பியும் கேரளாவுக்கு வரும். அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா அப்படிலாம் கட்சி வளர்ந்ததுங்க. திமுக தலைவர் மாதிரி ஓய்வு பெறுவதற்காக குடும்பத்துடன் போன, குடும்பம் இல்லாதனால வந்த வம்புதான் அது. குடும்பம் இருந்துன்னா நரேந்திரமோடி அப்படி பண்ணிருக்காரோ தெரியும். ஆனா ராகுல் காந்திக்கு குடும்பம் இல்லை, அவரே ஃபாரின் போயிடுறாரு, அதையும் கேட்கலாம்ல நீங்க. ஸோ ஆக மொத்தம் தேர்தல் என்றால் ஒரு முனைப்புடன் விறுவிறுப்புடன் தேசத்திற்கு சேவை செய்ய வேண்டும். சேவாகி சங்கடன் என்று இந்தியில் சொல்லுவார்கள். சேவை மூலமாகத்தான் நாம் கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழி கொண்டு வச்சிருப்பார். இன்று அவர் பிரதமர் கல்கட்டாவில் பேசும்போது கூட சொன்னார், இன்னைக்கு கோட் பண்ணாரு. நான் டைம்ஸ் நவ் என்ற ஆங்கில தொலைக்காட்சிக்கு அது விளக்கம் சொல்லும் போது அந்த பேச்சை நான் கேட்டேன், ஹிந்தியில் பேசியது. சங்கடன் என்றாலும் ஆர்கனைசேஷன், கட்டமைப்பு, கட்சி அமைப்பு. அது பரோபரினாலும் அதுதான் முக்கியத்துவம் எங்களுக்கு. அதனால்தான் அப்படிதான் எனக்கு வளர்த்தாங்கன்னு சொல்றேன். இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியை நான் பார்த்ததே கிடையாது. நான் எத்தனையோ தலைவரை பார்த்திருக்கேன், எத்தனையோ எம்பிக்கெல்லாம் பார்த்திருக்கேன். நரேந்திர மோடி மாதிரி சுறுசுறுப்பா இருக்குது. அதை பாருங்க, வயசு 75. அதுதான் இன்னைக்கு ட்வீட் பண்ணேன். நான் ட்வீட் பண்ணதுக்கு பல லட்சம் பேர் எனக்கு இது பண்ணியிருக்காங்க. தட் இஸ் வாட் ஐ ஆல்சோ ஃபீல். இவர் மாதிரி ஒரு 24/7 ஒரு நிமிஷம் கூட ஓய்வு எடுத்துக்காது இருக்காங்க. இப்ப பாருங்க, அடுத்த வருஷம் அது அடுத்த மாசம் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் நம்ம நம்ம டொனால்ட் ட்ரம்ப் செய்த ஒரு சதி மூலமாக இந்தியாவில் பொருளாதாரத்தை சீர்குலைக்க செய்ததுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று நரேந்திர மோடி மே 18, 19, 20, 21 4 நாட்கள் யூரோப் முழுக்க போய் பேசப்படுறார். யூரோப்பியன் யூனியன் 2026 இண்டிபெண்டன்ஸ் ரிபப்ளிக் டே பேர் எடுத்து அவங்க வந்திருந்தாங்க. இப்ப கட்சி வச்சு போறாரு. அவ்வளவு பெரிய ஒரு இதனால உலக பொருளாதாரத்தை பேச்சுக்கிறார். ஆக மொத்தம் இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தையும் ஒரு கூட ஒரு ஃபாலோ செஞ்சு இருக்கக்கூடிய ஒரு மாண்பு நரேந்திர மோடி ஒருவருக்கு தான் இருக்கு என்று அடிச்சு போட்டு சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு ஓய்வு பெறாமல் வேலை செய்யற பாலிட்டிஷியன் நான் பார்த்தே கிடையாது. அதே மாதிரி 99 வயசு ஆச்சு டாக்டர் HV அண்டே ஓட்டு போட்டு வந்தாரு. அதை பாராட்டு தெரிவித்து நம்ம பிரைம் மினிஸ்டர் ட்வீட் போட்டிருக்காரு. அந்த HV அண்டே தான் ராஜாஜி கிட்ட இருந்த போது 1967, 68 போது எங்க அப்பா கூட ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாங்க. எங்க அப்பா சாணக்கியன்னு ஒரு பத்திரிகை நடத்திருந்தாரு, ஜா ராமபுத்திரன் எங்க அப்பா பேர். அவன் HV அண்டே SS மாரிசாமி மூலம் பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் கூட HV அண்டைக்கு பார்த்தவங்கள ஜெயிச்சாரு. 3 தரம் ஜெயிச்சாரு. எம்ஜிஆர் கவர்மெண்ட்ல மந்திரியா இருந்தார். அந்த மாதிரி நரேந்திர மோடி இங்க சொல்ல வருகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை யாராலும் கணிக்க முடியல. இருந்தாலும் அதிமுக எடுத்த போஸ்ட் போல் சர்வேல கூட்டணியா 130 இடங்களுக்கு மேல NDA வெல்ல போவதா தகவல் பரவி வருது. அது உண்மையா? அதே மாதிரி மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன சொல்லுது? அது புது இன்புட் என்ன என்று கேட்டால், நாம் இருவரும் பேசுவதை தவிர மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு பல கோணத்திலிருந்து 360 டிகிரிஸ்ல இருந்து ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த ரிப்போர்ட்ஸ் பேசிஸ்ல வச்சு பார்த்தீங்கன்னா, அவர் என்னிடம் 5 நாட்களுக்கு முன்னதாக கல்கட்டாவிலிருந்து பேசிய போது என்னிடம் சொன்னது தொலைபேசியில், आराम से எடப்பாடி பழனிசாமி चीफ मिनिस्टर बन जाएगा, 140 सीट आ जाएगा, 140 சீட் வந்துடும், மிக மிக சுலபமாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிவிடுவார் என்று ஒரு அவருக்கு கிடைத்த செய்தியை அவர் என்ன சொன்னார். அதுதான் நான் தன்னுடைய நேயர்களுக்கு மீண்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். தமிழகத்தினுடைய ஒரு கால நிலவரம் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. விஜய்க்கு அதை விட இருக்குது. ஆனா ஓட்டா கன்வெர்ட் பண்ணுவா, சீட்டா கன்வெர்ட் பண்ணுவாங்க, வெயிட் அண்ட் வாட்ச் தான். எது வங்காளமும் தமிழகமும் ஒரு ஃபிங்கர்ஸ் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, கைகளை வச்சுருக்கு. அந்த மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் இருக்குங்க. அடுத்த திங்கட்கிழமை இத்தனை நாளைக்கு ரிசல்ட் தந்துரும். தொங்கு சட்டசபை உருவாகும் அப்படின்ற பேச்சு அடிப்படை தொடங்கி இருக்குது. உங்களுடைய கருத்து? தேர்தலாம் முடிஞ்சிட்ட அப்புறம் இன்னைக்கு தமிழகத்தினுடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய தலையங்கமே அப்படிதான் எழுதியிருக்காரு. அருண் ராம் என்பவர் எழுதியிருக்கிறார்.
தொங்கு சபை வந்தாலும் ஆச்சரியப்படுது கூட்டணி அரசாங்கம் சொல்லிட்டு. எனக்கு கூட்டணி அரசாங்கம் தான் எனக்கு ஒன்றும் தோன்றதுங்க. என் மனசுல என்னுடைய பர்சனல் வியூ அதுதாங்க. முடிவுகள் வெளிவந்த பிறகு டிவிகே என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு தர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு நம்ம எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா டிவிகே காங்கிரஸ் மீது காதல் மோதல் ரகசியம் தான் பண்ணிட்டாங்க. அவங்கள இல்லற வாழ்க்கை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். திமுக தான் தனியா போகிவிடும். காங்கிரசும் தாவேகாவும் மருமகள் முன்னேற்ற கட்சி தேமுதிக மற்றும் சிபிஐ சிபிஎம் 2029 லோக்சபா தேர்தலில் திமுகவை அம்மனமாக விட்டுவிட்டு பழனி ஆண்டவர் மாதிரி கையில் ஒரு கும்பலன் கோமணத்துடன் நிற்க வேண்டிய அளவிற்கு நிற்க விட்டு போயிடுவாங்க. ஒன்னு தனியா டெசிட் பண்ணி விஜய் போயிடுவாங்க. அதற்கு சதி செய்கிறார் ராகுல் காந்தி. இன்றிலிருந்து நான் திமுகவினருக்கு ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்லுகிறேன், தங்களை தனி ஒதுக்கி விடுவார்கள்.